கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவருடைய ஆணைப்படி நம்முடைய கூட்டணியோடு பல்வேறு தொழிற்சங்கங்கள் இணைந்து வாயில் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த வாயில் கூட்டத்தின் மூலமாக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகின்ற வகையில் போக்குவரத்து கழகம் எப்படி செயல்படுகிறது, என்னென்ன துன்பங்களை துயரங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து வைக்கின்ற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே அமைந்திருக்கிறது. இந்த கூட்டத்திலே அன்பிற்கினிய சகோதரர் அனைவரும் இங்கே கலந்து கொண்டு எங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறோம். குறிப்பாக தொழிற்சங்கத்திலே இருக்கின்ற தொழிலாளிக்கு இருக்கின்ற துயர்பாடுகள், போக்குவரத்து பேருந்துகள் சரியான முறையில் பராமரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு. அதற்கு பிறகு டீசல் சிக்கனப்படுத்த வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை, அவருடைய கோரிக்கை, நிர்வாகத்தின் கோரிக்கை. போக்குவரத்து கழகத்திலே இயங்கப்படுகிற பேருந்துகள் 7 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே இயக்கினால் அந்த பேருந்தை கண்டம் செய்து புதிய பேருந்துகளை இயக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதுவரையிலும் போக்குவரத்து கழகத்திலே இருந்த நீதியாக இருக்கிறது. இருந்தபோதிலும் இங்கே அப்படிப்பட்ட நிலைகள் இல்லை என்பதும், அதே நேரத்தில் பழைய பாடி கிட்டத்தட்ட 2 லட்சம் கிலோமீட்டர் 3 லட்சம் கிலோமீட்டர் இயக்கிய பேருந்துகளில் புதிய பாடிகளை கட்டுவது, புதிய பேருந்தை போல, இதெல்லாம் எங்கும் இல்லாத ஒரு விந்தையாக இங்கே இருக்கிறது. அதேபோல ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் முடிந்து சில பேர் இறந்தே போயிருக்கிறார். அவருடைய குடும்பத்தில் இருக்கிற துயரை துடைப்பதற்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் எதுவும் இன்று வரையிலும் இன்னும் பல தொழிலாளிகள் கிடைக்கவில்லை என்ற நிலைகள் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தொழிலாளிகளை பொறுத்தவரையிலும் கூடுதல் பணி சுமைகள் இருக்கிறது. இங்கே கண்ட்ராக்டர், டிரைவர், டெக்னிக்கல் போன்ற பணிகளை நிரப்ப வேண்டிய போக்குவரத்து கழகம் இருக்கின்ற தொழிலாளிகளை வைத்துக்கொண்டு ஒரு ஷிஃப்ட் என்பார்கள் 8 மணி நேரம் இயக்குவதை 14 மணி நேரம் இயக்குவதற்கு பணியாளர்களை வற்புறுத்தி அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதனால் ஓய்வெடுக்க வேண்டிய தொழிலாளிகள் ஓய்வெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற நிலை, அதே நேரத்தில் வரவில்லை என்று சொன்னால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கின்ற நிலை இருக்கிறது. ஆனால் மற்ற தொழிற்சங்கத்தில் இருக்கிற, நிர்வாகத்தில் இருக்கிற தொழிற்சங்கத்தினுடைய நிலைகளை பார்க்கின்ற போது ஒரு ஷிஃப்ட் ஓட்டுவாங்க, லீவும் போட்டுக்குவாங்க, அவர் எந்த தொந்தரவும் செய்வதில்லை. இங்கே பக்கத்தில் இருக்கிற தென்னரசு சொன்னார், இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ராமலிங்கம் சொன்னார், அதே போல் சின்னையன் போன்றவரும், இங்கே இருக்கிற பண்ணாரி போன்றவர் இங்கே சொல்லுகிற போது, மனோகரன் போன்றவர் சொல்லுகிற போது சொன்னாங்க, தனியார் பேருந்திலே ஏறத்தாழ 4.5% டீசல் ஒரு கிலோமீட்டருக்கு, ஒரு லிட்டருக்கு 4.5 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஆனால் இங்கே 6.5%. அங்கே புது பஸ்ஸு, இங்கே இருக்கிறது பூரா கண்டம் செய்ய வேண்டிய பஸ், பல பஸ் இருக்குது. ஏறத்தாழ 4 ஒரு பகுதி கழிவிடை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் கூட இதை உயரைப்படுத்திக் கொண்டு பயணம் செய்து இந்த பேருந்து இயக்கிற நிலை இருக்கிறது. அதேபோல் கிராமத்திற்கு செல்கிற பேருந்துகள் பல இடங்களில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சரியான நேரத்தில் பள்ளிக்கு வருகின்ற குழந்தைகளுக்கு சரியான நேரத்திலே பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை. மகளிர் அதிகமாக செல்கிறார்கள், இலவசமாக என்று சொல்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட நேரத்திலே மகளிருக்கு அந்த பேருந்துகள் இயக்குவதில்லை. வழித்தடங்கள் குறைத்துக் கொண்டிருக்கிறது. 8 வழித்தடங்கள் என்று சொன்னால் 4 வழித்தடங்கள், 12 வழித்தடங்கள் என்று சொன்னால் 6 வழித்தடங்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் எதற்காக சொல்ல என்று சொன்னால், நிர்வாகம் சரியான முறையில் தன்னுடைய கடமையை செய்யவில்லை. தேவையான நிதிகளை அரசிடத்திலே பெற்று அதற்கான தொழிலாளியுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, கூடுதல் தொழிலாளிகளை நியமிப்பதற்கு, புதிய பேருந்துகளை இயக்குவதற்கு, பெரிய பேருந்துகளை வாங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். இதையெல்லாம் தான் வலியுறுத்தி இங்கே இருக்கிற தொழிலாளிகள் கொடுக்கப்பட வேண்டிய அந்த நிலுவைத் தொகை இன்னும் வழங்கப்படவில்லை என்ற கண்ணீர் சிந்துகிற தொழிலாளியுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். அதேபோல் வாரிசு என்று சொல்லப்படுகிற வாரிசை அடிப்படையில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் 4 ஆண்டுக்கு ஒரு முறை பேச்சுவார்த்தை என்று தள்ளி போடப்பட்டிருக்கிறது. அப்போல்லாம் 3 ஆண்டுகள், இப்போது 4 ஆண்டுகள். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட பேச்சுவார்த்தை இன்னும் நடைபெறவில்லை என்று சொன்னால் தொழிலாளருடைய துயரங்களை தொழிற்சங்கங்கள் எடுத்து வைக்க இயலாத சூழ்நிலை இருக்கிறது. அதெல்லாம் மனதில் வைத்து உடனடியாக அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும்.
அப்படி இல்லை என்று சொன்னால் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அதற்காக குரல் கொடுப்பார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்று அதெல்லாம் வேண்டாம், இது போட்டால் இது கெட்டு போயிடும்.